ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரமஜா மாதரமுனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமன சூனவே யற்கட்டாட்சைக லக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா மண்வீர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னைச் சரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். இந்த 12வது வாசனம் திருமாலையில் பூர்த்தி பண்ணுறச்சே சொல்கிறார் தொண்டடிப்புடியாழ்வார். அழியமாந்தர் கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே அப்படிங்கிற இடத்துக்கு வியாக்கியானம் துக்கத்தே அகப்படுவதே என்று. இப்படி அருமையான மனுஷ ஜென்மம் கிடைச்சி பகவானுடைய திருநாமம் சொல்லணும்னு தெரிஞ்சும் நாமத்தை சொல்லாத வியர்த்தமாக போகிறாளே, அதனால எவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கிறா, கஷ்டத்தை அனுபவிக்கிறா அப்படின்னு அவள் துக்கப்படுறாளே அப்படிங்கிறத பார்த்து அதனுக்கே கவல்கின்றேனே, அதனுக்கே கிளேசப்படானின்றேன் என்கிறார். அவள் கஷ்டப்படுறதை பார்த்து எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு வருத்தப்படுறார் தொண்டடிப்புடியாழ்வார். இந்த இடத்துல சுகரூபமான திருநாம ஸ்பர்சத்தாலே ஆனந்த நிர்பரராய் இருக்கைக்கு யோக்கியரானவர்கள் துக்க பாகிகளாவதே என்றிதே இவர் கிளேசப்படுகிறது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார். சுகரூபமான இச்சுவை தவிரையான் போயினார் இல்லையா முன்னாடியே, அது எவ்வளவு சுகமாக இருக்கு தெரியுமா? நாமத்தை சொன்னா அது சுகம் இல்லை, உலகத்தில் பார்க்குற சுகம் இல்லை, அது ஆனந்தம். ஏன்னா இங்கேயே வைகுண்ட அனுபவம் கிடைச்சிருது. ஏன்னா இந்த சரீரத்தோட, இந்த பிராகிருத சரீரத்தோட அப்ராகிருத போகம் அனுபவிப்பதேன்றார் வையத்து வாழ்வீர்களுக்கு அங்கே வியாக்கியானம் பெரியவாச்சன்பள்ளி சொல்லச்சு. அப்போ இந்த சாதாரண பாஞ்சபௌதிக சரீரத்தோட இந்த சம்சாரத்தில் மாயா உலகத்தில் கலியில் இருந்தும் கூட ஆனால் அப்ராகிருதமான வைகுண்ட ஆனந்தத்தை இங்கேயே அனுபவிக்கலாம், இந்த சரீரத்தை கொண்டே அனுபவிக்கலாம்னு இருக்கச்சே சுகரூபமாக ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடிய திருநாம ஸ்பர்சத்தாலே ஆனந்த நிர்பரராக இருக்கைக்கு யோக்கியமானவர்கள். எல்லா மனுஷாளுக்கும் அதுக்கு தகுதி இருக்கு இல்லையா? எப்போ வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு வைகுண்டம் போகிறது எல்லாருக்கும் விதிக்கப்பட்டிருக்கோ, அப்போ வைகுந்த ஆனந்தம் எல்லாருக்கும் உண்டு. அது அங்கேயா இருக்கட்டும் இங்கேயா இருக்கட்டும். அப்படின்னா அதுக்கு எந்த வித பேதம் இல்லையே, ஜாதி பேதம் இல்லை, மத பேதம் இல்லை, இனபேதம் இல்லை, மொழி பேதம் இல்லை, எல்லாருக்கும் உரிமை பிறப்புரிமைன்னு இருக்குச்சே. அதுக்கு இங்கே சொல்லிண்டு நாமத்தை சொல்லிட்டு ஆனந்த நிர்பரராக இருக்கலாமே, ஒரு பாரம் இல்லை, ஒரு பயம் இல்லை, நிம்மதியாக வாழலாமே நாமம் சொல்லிண்டு. அப்படி யோக்கியதை உடையவாளான மனுஷ பிறவியில் பிறந்தும் கூட துக்க பாகிகளாவதே என்றே இவர் கிளேசப்படுவது. இருந்தும் இவா துக்கத்தை அனுபவிக்கிறாளே, துக்கானுபவம் பண்ணுறாளே அப்படின்னு இவர் கிளேசப்படுறார், கஷ்டப்படுறாராம். இங்கே அவதாரணத்தாலே எனக்கு கரைதல் அப்படின்னு இங்கே வியாக்கியானம் பண்றார். இங்கே கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே, அந்த அதனுக்கேன்றார் இல்லையா, ஏக்காரம், அதுக்கு அவதாரணம்னு பேர். ஸ்ட்ரெஸ் பண்ணுறது, அழுத்தி சொல்கிறார் அதனுக்கே அப்படின்னுச்சே. அவதாரணத்துக்கு காரணம் எனக்கு கரைதல், எனக்கும் பிறர்க்கும் கரைதல் செய்ய வேண்டாதபடி சம்சாரிகள் துக்கம் எனக்கு ஆற்றப் போகிறதில்லை என்கிறார். அவ எனக்கு ஒரு கஷ்டம் வந்துடுத்துன்றதுக்கு நாங்கள் துக்கப்படலை, ஏன்னா எனக்கும் கஷ்டம் வந்துடுத்து, அவளுக்கும் கஷ்டம் வந்துடுத்து புறத்தியா இருக்கும் அப்படின்னு அவளுக்கும் எனக்கும் வந்த கஷ்டத்துக்காக இப்போ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறதும் இல்லையா. என்னென்னா அவா படுற கஷ்டத்துக்காகவே இவர் கஷ்டப்படுறார். இதான் வைஷ்ணவ லட்சணம்னு முன்னாடியே சொன்னோம் இல்லையா. அதில் எனக்கு கரைதல், எனக்கு கஷ்டம் வந்துடுத்தேன்றதுக்காக துன்பப்படுறதோ, எனக்கும் பிறர்க்கும் கரைதல், புறத்தையாருக்கும் வந்துடுத்து கஷ்டம் எனக்கும் வந்துடுத்து சேர்ந்து அதனால நான் துக்கப்படுறேன்னு சொன்னால் பரவாயில்ல, அதுவும் இல்லை. சம்சாரிகள் துக்கம் எனக்கு ஆற்றப் போகிறதில்லை. புறத்தையார் கஷ்டத்தை பார்த்து என்னால் தாங்க முடியலையே, ஐயோ நம்மளை மாதிரி ஜீவர்கள் தானே இவாளும், நானும் சம்சாரத்தில் தான் இருக்கேன், அவளும் சம்சாரத்தில் தான் இருக்கா, நானும் மனுஷன்தான் அவளும் மனுஷாதான், இருந்தாலும் நான் மட்டும் ஆனந்தத்தை அனுபவிச்சுருக்க, அவள் மட்டும் துக்கத்தை அனுபவிக்கிறாள். இது உலக மக்களுக்கு மாற்றி நினைப்பா. ஏண்டா அவளும் மனுஷாதான் நானும் மனுஷாதான், அவளும் இந்த பூமியில் தான் இருக்கா நானும் இந்த பூமியில் தான் இருக்கேன், அவள் மட்டும் சௌக்கியமாக இருக்கேன் நான் மட்டும் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்க தான் தோணும். ஆனால் ஆழ்வார்கள் எல்லாத்துலேயுமே தலைகீழ, இவளுடைய ஸ்திதியே வேற. இவர் என்ன நினைக்கிறான்னா, எல்லாரும் போல நானும் ஒரு மனுஷன்தான், இவாளும் என்னை போல மனுஷாதான், அவளும் இந்த சம்சாரத்தில் தான் இருக்கா நானும் இந்த சம்சார பூமியில் தான் இருக்கேன், ஆனால் அவளுக்கு இந்த ஆனந்தம் எனக்கு கிடைச்சா ஆனந்தம் அவளுக்கு கிடைக்கலையே, நின்னுடையனாய் பெற்ற நன்மை உலகினில் ஆறு வருவேன்ற மாதிரி எனக்கு கிடைச்சதானே இந்த ஆனந்தம் அவளுக்கு கிடைக்கலையே, ஐயோ கிடைச்சிருக்க கூடாதா, அவளுக்கு கிடைக்கலையே, ஐயோ நாமத்தை சொல்லிட்டா கிடைச்சிருமே, இந்த ஆனந்தம் அவளுக்கும் கிடைச்சிருமே, நிம்மதியாக இருக்கலாமே, கவலையே பட வேண்டாமே, கஷ்டமே பட வேண்டாமே, கிளாசத்துக்கே விஷயம் இல்லையே நாமத்தை சொன்னா அப்படின்னு அதை நினச்சி இவர் கஷ்டப்படுறார். கவலைன்றது துன்பம்னு அர்த்தம். துன்பப்படுறதை பார்த்து நான் துன்பப்படுறேன்
அப்படின்னு இங்கே ஆழ்வார் சொல்கிற விஷயம். இப்படியாக இந்த 12வது பாசுரத்தில் விஸ்தாரமாக நாம பிரபாவத்தை சொல்லிட்டு போனார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. அதுக்கடுத்து மேலே திருமாலையில் வரக்கூடிய நாம பிரபாவத்தை மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.